காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praises to our Lord and Savior Jesus Christ. ஜெபிப்போம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆவிக்குரிய முதிர்ச்சியும் வளர்ச்சியும். யோசுவா 1:7. மிகவும் பலங்கொண்டு திட மனதாயிரு. Be strong and very courageous. தியான பகுதியாக யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரையிலும் படிக்க கேளுங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்பிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தீரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய்.
என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்வாக தேவன் நம்முடைய வாழ்வை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக, வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய தேவனுடைய விருப்பம். ஒரு விமானம் தாங்கி கப்பலை சில சகோதரர்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு சிறிய ரக போர் விமானத்தின் விமானி இத்தகைய குறுகலான ஓடுபாதையில் விமானங்கள் உயரே எழும்ப மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடிக்க வேண்டும் என விளக்கினார். இந்த நிலையான காற்றுக்காக கப்பலின் கேப்டன் கப்பலை காற்று முகமாய் திருப்புவார். விமானத்தின் பின்புறத்திலிருந்து தானே காற்றடிக்க வேண்டும் என்று வினாவினார் ஒரு சகோதரர். இல்லை, விமானம் காற்றெதிரே பறக்க வேண்டும், அது உயர எழும்ப அதுதான் ஒரே வழி என விமானி பதிலளித்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கூட சென்று கொண்டிருக்கும் போது காற்று அடிக்கும் திசையில் அல்ல, காற்றுக்கு எதிரே பறக்கக்கூடிய வாழ்வாக, எதிர்நீச்சல் போடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவாவின் புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவாவை அவருடைய காரியத்திற்காக அழைக்கிறார். சொல்லுகிறார், மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. Only be strong and very courageous. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களையும் பார்த்து இந்த காலை வேளையிலே அதை தான் சொல்லுகிறார். Be strong and very courageous. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாமல் அவருடைய பிரமாணங்களை கவனமாக நாம் கை கொள்ள வேண்டும். அது நம்முடைய வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை தரப்படுகிறது. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே தம்முடைய ஜனங்களுக்கு காத்து கொண்டிருந்த காற்று முகத்தினோடையே அவர்களை நடத்த யோசுவாவை தேவன் அழைத்தார். யோசுவாவிற்கு 2 காரியங்கள் தேவைப்பட்டது. உட்புறமாக அவர் மிகவும் பலம் கொண்டு திட மனதாய் இருக்க வேண்டும். மேலும் வெளிப்புறமாக அவருக்கு சவால்களும் இருந்தது. அரணான பட்டணங்களை எதிர்கொள்ளுதல் என்று யோசுவா 6வது அதிகாரத்திலே மிக தெளிவாக நாம் படிக்க முடிகிறது. யோசுவா 6வது அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களையும் நான் படித்தோம் என்றால் மிகவும் அரண் உடைய பட்டணங்களை யோசுவா எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி படிக்கிறோம். வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் முன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். மன சோர்வு உண்டாக்கும் தோல்விகள் கூட இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையிலே வந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. படிப்போம். யோசுவா 7வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரையிலும் படித்தால், யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயியின்
மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவங்கி சபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போனது. அந்த அவருடைய வனாந்திர பிரயாணத்திலே அரணான பட்டணங்களை எதிர்கொண்டார்கள். மன சோர்வுண்டாக்கும் தோல்விகளையும் கண்டார்கள். திருட்டு சம்பவங்களையும் பார்க்க முடிந்தது என்று சொல்லி இதே அதிகாரம் யோசுவா 7 வசனங்கள் 16 முதல் 26 வரையிலும் படிக்க முடிந்தது. மேலும் தொடர்ச்சியான யுத்தங்கள் என இது போன்ற அனுதின பணிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்களை வழிநடத்த வேண்டும். அதை நாம் யோசுவா அதிகாரங்கள் 10-11 படிக்க முடியும். அன்பானவர்களே, தேவனுடைய கற்பனைகளிலிருந்து யோசுவாவிற்கு உந்துதல் உண்டான காலம் முழுவதும் யோசுவாவின் முகத்திற்கு எதிரே வீசிய காற்று அவருடைய வாழ்வையே உயர எழுப்பியது. ஒருவேளை நீங்களும் புலம்பிக் கொண்டிருக்கலாம், வாழ்க்கையிலே நான் எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம், காற்று எல்லாம் எனக்கு என்னுடைய முகத்திற்கு எதிரே வீசிக்கொண்டிருக்கிறது. நான் நேரெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களின் தோல்வி காற்று எனக்கு என்னுடைய முகத்திற்கு எதிரே வீசி அது என்னை தோல்வியுற செய்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தான் வருகிறது இந்த நற்செய்தி. நீங்கள் காற்றுக்கு எதிரே பறக்கக்கூடியவர்களாக, அந்த விமானம் எப்படி இந்த கப்பலில் இருந்து புறப்பட்டு செல்கிறதோ, யோசுவா காற்று முகத்தினுடைய தேவன் அவர்களை வழி நடத்தினார். அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் யோசுவா என்கிற தலைவனாலே ஆண்டவர் வழி நடத்த முடிந்தது. காற்று முகத்தினுடைய வழி நடத்தினார். முகத்திற்கு எதிரே வீசக்கூடிய காற்று உங்களுக்கு சாதகமாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, அவர் நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க, அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருக்க, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று தேவன் கூறுகிறார். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய நற்செய்தி. இந்த காரியங்களை நாம் செய்யும் போது நிச்சயமாக அவர் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவார். அருமையானவர்களே, என்ன நடந்தாலும் தேவனுடைய வழிகளை பின்பற்ற நீங்க தீர்மானம் கொள்ளுகளாக இருக்க வேண்டும். சவால்களையும் எதிர்பார்க்கிறோம். அரண்களை சந்தித்தார்கள், அரணான பட்டணங்களை எதிர்கொண்டார்கள். மன சோர்வுண்டாக்கும் தோல்விகள் அவருடைய வனாந்திர பிரயாணத்திலே இருந்தது. திருட்டு சம்பவங்களை அனுபவித்தார்கள் என்றெல்லாம் படிக்கிறோம். ஆனாலும் வெற்றி முகமாக காற்றின் எதிர்புறமாக அவர்கள் பறந்து கொண்டே இருந்தார்கள், நடந்து கொண்டே இருந்தார்கள். வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாமல் காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்று யோசுவாவை பற்றி நாம் அழகாக கற்றுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி இதன் மூலமாக மிக தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். உங்கள் வாழ்க்கையை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள்? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆவிக்குரிய முதிர்ச்சியுடையவர்களாக, வளர்ச்சியுடையவர்களாக தேவன் உங்களை பிரகாசிக்க செய்ய சித்தம் உள்ளவராயிருக்கிறார். யோசுவா அவருக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அருமையானவர்களே, என்ன வாக்கு தத்தம்? யோசுவா 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக கிருபை மேல் கிருபை பெற்று வந்து கொண்டிருக்கும் உங்களையும் என்னையும் கர்த்தர் இதே வார்த்தை சொல்லிதான் ஞாபகப்படுத்துகிறார். நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இதை நாம் டிக்ளேர் பண்ண வேண்டும், உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் மனம் திரும்பி ரட்சிப்பை அடைந்து கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாக தந்திருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை செம்மையான வழியிலே நடக்க அவர் உதவி செய்கிறார். நாம் வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாமல் இருக்கும்படியாக, நாம் பலம் கொண்டு திடமனதாக இருக்கும்படியாக இந்த யோசுவாவின் புஸ்தகம் இந்த காலை வேளையிலே நம்மை எழுப்பி விடுகிறது. நமக்கு ஆணையிட்ட தேசத்தை நிச்சயமாக தேவன் நமக்கு தந்தருள்வார். நீங்க எங்கே செயல்பட வேண்டும், எங்கே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்வு என்னுடைய வாழ்வு எப்படி பிரகாசிக்கிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் கவனமாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். புத்திமானாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இரவும் பகலும் அவர் தந்திருக்கக்கூடிய இந்த வேத புஸ்தகம் உங்களுடைய கையில இருக்க வேண்டும். அதை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நம் வழியை அவர் வாய்க்க பண்ணுவார். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவோம் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லி யோசுவாவுக்கு கொடுத்த அதே வாக்கு தத்தம் இன்றைக்கும் நம்மை தேடி வருகிறது. ஆவிக்குரிய ரீதியிலே முதிர்ச்சி அடைந்தவர்களாக, வளர்ச்சி அடைந்தவர்களாக, எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக, காற்றுக்கு எதிரே பறக்கக்கூடியவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு பலங்கொண்டு திட மனதாயிரு, இதை மாத்திரம் கற்றிக்கொள், மிகவும் பலங்கொண்டு திட மனதாயிரு, ஒன்லி பி ஸ்ட்ராங் அண்ட் வெரி கரேஜியஸ் என்று இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். பறந்து போங்கள் அருமையானவர்களே, சவால்களை எதிர்பாருங்கள். தைரியமாக காற்று முகத்திற்கு எதிரே நீங்கள் செல்லுங்கள். நீங்கள் உயரே எழும்புவதை காண்பீர்கள். உங்களை தடுக்க ஒருவராலும் முடியாது. ஒருவேளை வெற்றிகரமான வாழ்விற்கு சவால்கள் ஏன் அவசியம் என்கிற கேள்வி வந்து கொண்டிருக்கலாம். உங்கள் தற்போதைய பிரச்சனையை கொண்டு தேவன் நிச்சயமாக உங்களை உயரே எழுப்பக்கூடும் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? யோசுவாவுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தம் தான், மிகவும் பலங்கொண்டு திட மனதாக இருக்க வேண்டும். பி ஸ்ட்ராங் அண்ட் பி வெரி கரேஜியஸ். ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்விலே தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். மிகவும் பலங்கொண்டு திட மனதாயிருங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கையாக, உயர எழும்புகிற வாழ்க்கையாக, காற்றெதிரே பறக்கக்கூடிய வாழ்க்கையாக தேவன் நிச்சயமாக உடைய வலது கரத்தை பிடித்து அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி எல்லாம் நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலங்கொண்டு திடமனதாயிரு என்கிற வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், உச்சரிப்போம், வெற்றியை ஜெயமாக எடுத்துக் கொள்வோம். ஆமென். அன்புள்ள பரமபிதாவே, யோசுவாவுக்கு நீர் அன்று கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அப்பா, மிகவும் பலங்கொண்டு திட மனதாயிரு என்று சொல்லி நீங்க சொன்ன அந்த காரியத்தை நாங்களும் எடுத்துக்கொள்கிறோம். என்ன நடந்தாலும் உம்முடைய வழிகளை பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் எங்களுக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யும். சவால்களோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரியுடைய கரங்களை தருகிறேன். தைரியமாக காற்றுக்கு முகத்திற்கு எதிரே பறந்து போகக்கூடிய, உயர எழும்பக்கூடிய அந்த பாக்கியத்தை நீர் செய்கிறபடியால் நன்றி. வாழ்வு கடினமானதும் எப்போதும் புண்படுகிறதுமாய் உள்ளது என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உடைய பிரச்சனைகள் உம்மோடு நெருங்க நீர்களை உயர எழுப்புவீராக. இயேசுவின் மூலமை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீ
ஆசீர்வதிக்கிறோம்.